Hi children, I hope that you all fine. Good. Now we are going to see the subject maths and the chapter number is 11. Tables and share part 3. ஓகேங்களா இப்போ tables and sharesல நம்ம part 3 பார்க்க போகிறோம். ஓகே குட். இப்போ அதில் சி பார்க்கலாம், சி கொஸ்டின் பார்க்கலாம். Manpreet wants 150 sacks of cement for making a house. A truck carries 250 sacks at a time. How many trips will the truck make? A driver charges rupees 500 for a trip. How much will Manpreet pay for the driver for all the trip அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேன்ப்ரிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஹவுஸ் கட்டுறாரு, ஒரு வீடு கட்டுறாங்க, பில்ட் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு நம்ம வீடு கட்டுறோன்னாவே நமக்கு என்ன தேவைப்படும்? ஜென்ரலாக சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாமே தேவைப்படும் இல்லையா? ஸோ சிமெண்ட் தேவைப்படுது. அவர் எவ்வளோ சிமெண்ட் வாங்குறாரு அப்படின்னா 1500 சாக்ஸ், 150 மூட்டை, 1500 மூட்டை சிமெண்ட் வாங்குறாரு. ஃபார் மேக்கிங் எ ஹவுஸ். எ ட்ரக் கேரிஸ், ட்ரக் எவ்வளோ கேரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு 250 மூட்டைக்கு மேலே அது கேரி பண்ணாது. ஹவு மெனி ட்ரிப்ஸ் வில் த ட்ரக் மேக்? அப்போது ஒரு ட்ரிப்புக்கு 250 மூட்டையை தான் கேரி பண்ணும் அப்படின்னா எத்தனை ட்ரிப் போனால் 1500 மூட்டையும் அவங்க ஏற்றிருப்பாங்க. அப்போ எத்தனை ட்ரக் போயிருக்கு தேவைப்படுது அப்படி தான். எ டிரைவர் சார்ஜ், அந்த டிரைவருக்கான சார்ஜ் எவ்வளோ பார்த்தோன்னா ஒரு ட்ரிப் அவர் போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு 500 ருபீஸ் ஆகுது. ஹவு மச் வில் மேன்ப்ரிட் பே த டிரைவர் ஃபார் ஆல் ட்ரிப்? ஒரு ட்ரிப்புக்கு 500 ரூபாய் ஆகுது. அப்போது எத்தனை ட்ரிப்புக்கு அவர் எத்தனை தடவை அந்த ட்ரிப் போயிருந்தார் அப்படின்னா எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க? இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்நாக் ஆஃப் சிமெண்ட் மேன்ப்ரிட்டுக்கு நமக்கு எவ்வளோ சிமெண்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு? 1500 சாக்ஸ் சிமெண்ட் தேவைப்பட்டுச்சு. சாக்ஸ் கேரிட் பை ட்ரக் ஒன் ட்ரிப், ஒரு ட்ரிப்பில் ட்ரக் எவ்வளோ கேரி பண்ணுச்சு? 250 சாக்ஸை கேரி பண்ணுச்சு. ஸோ இதே மாதிரி 2 டைம்ஸ் கேரி பண்ணால் எவ்வளோ? 250 × 2, அதுக்கு நமக்கு எவ்வளோ வரும்? 500. ஸோ அதே மாதிரி 3 ட்ரிப்பு, தேர்ட் ட்ரிப் போகும்போது அதே மாதிரியே 250 × 3 அப்படின்னு போட்டோம்னா அப்போது 750 மூட்டை போயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரியே போட்டோன்னா 4 ட்ரிப்புக்கு, 5 ட்ரிப்புக்கு, 6 ட்ரிப்புக்கு. இப்போ 4 ட்ரிப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 250 × 4 எவ்வளோ ஆச்சு? 250 × 4 1000. ஓகேவா? அப்போது 250 × 5 அப்போது 1250. அடுத்தது 250 × 6 =1500. அப்போ அவர் எத்தனை ட்ரிப் போயிருக்காரு? 6 ட்ரிப் போயிருக்காரு. எத்தனை ட்ரிப் அவர் போயிருக்காரு அப்படின்னா 6 ட்ரிப் போயிருக்காரு. ஸோ 6 ட்ரிப் 250 × 6 is equal to 1500 sacks. ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் ட்ரிப் டு மேட் பை த ட்ரக் டு கேரி, அப்போது அந்த ட்ரக்கில் கேரி பண்ணதுக்கு அந்த 1500 சாக்ஸு கேரி பண்ணதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1500 by 250 is equal to 6 ட்ரிப்ஸ். ஸோ 6 ட்ரிப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Gangu is making sweet for it. It was made a tray of 80 laddus. ஸோ கங்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்வீட் மேக் பண்ணுறாரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அப்போது ஒவ்வொரு ட்ரேலையும் அவர் எத்தனை லட்டு வச்சுருக்காரு அப்படின்னா 80 லட்டூஸ் வச்சுருக்காரு. ப்ளீஸ் பேக் 4 laddus in the box. I need 23 small boxes. இந்த கேர்ள் ரப்யா இருக்காங்க இல்லையா, ரப்யா என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்வீட் ஸ்டால் ஓனர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, சார் எனக்கு லட்டு தேவைப்படுது, நீங்கள் அந்த லட்டுவை எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா 4 லட்டூஸ் ஒரு பாக்ஸ், ஒரு பாக்ஸில் 4 லட்டூஸ் நீங்கள் பேக் பண்ணணும். அதே மாதிரியே எனக்கு 23 பாக்ஸஸ் தேவைப்படுது.
எனக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது? 23 பாக்ஸஸ் தேவைப்படுது. ஒரு பாக்ஸில் 4 லட்டூஸை நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள் கேட்குறாங்க. கேட்டோடனே ஆர் த ஸ்வீட் இன் த ட்ரே எனஃப் டு பேக் 23 ஸ்மால் பாக்ஸஸ்? அப்போது அவர்கிட்ட மொத்தம் எத்தனை லட்டு இருக்குது? இப்போது 80 லட்டூஸ் இருக்குது. அப்போது அந்த 80 லட்டூஸ் வந்து இப்போ இவர் பேக் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 1 ஸ்மால் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஒரு ஸ்மால் பாக்ஸில் எத்தனை இருக்குது? 4. அதே மாதிரியே 23 ஸ்மால் பாக்ஸஸ் அப்படின்னா 4 into 23 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 4 into 23 நமக்கு எவ்வளோ? 4 into 23 92. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 92. ஆக மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ லட்டு? அவங்க கேட்டதில் வந்து 92 லட்டு வருது. ஆனால் இவர் எவ்வளோ வச்சுருக்காரு அப்படின்னா இவர்கிட்ட சஃபிஷியன்ட் லட்டு இல்லை. அவர்கிட்ட போதுமான அளவுக்கு அந்த 92 லட்டுஸ் இல்லை. இவர்கிட்ட இருந்த லட்டு எத்தனை அப்படின்னா 80 லட்டுஸ் தான் இருக்குது. ஸோ 92 மைனஸ் 80 போட்டோம் அப்படின்னா இப்போ அவருக்கு நீட் எவ்வளோ? 12 லட்டூஸ். இப்போ அவருக்கு தேவையானது 12 லட்டூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு கேட்குறாங்க. ஆர் தி ஸ்வீட்ஸ் இன் த ட்ரே எனஃப் டு பேக் 23 ஸ்மால் பாக்ஸஸ்? அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்மால் பாக்ஸஸில் அந்த 23 பாக்ஸஸில் 4 லட்டுவாக போட்டால் அவருக்கு ஓகேவா இருக்குமா? இன்னும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹவு மெனி மோர் லட்டூஸ் ஆர் நீடட்? இன்னும் அவருக்கு எத்தனை லட்டூஸ் தேவைப்படுது? இன்னும் அவருக்கு எத்தனை லட்டூஸ் தேவைப்படுதுன்னா 12 லட்டூஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கங்கு ஆல்சோ ஹேஸ் எ பிக்கர் பாக்ஸ் in which he packed 12 laddus. How many boxes he needed to pack 60 laddus? இப்போது கங்கு கிட்ட பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பெரிய பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை லட்டூஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 லட்டூஸ் வைக்கலாம். ஸோ ஹவு மெனி பாக்ஸஸ் டஸ் ஹி நீட் ஃபார் பேக்கிங்? அப்போன்னா 12 லட்டூஸ் வைக்கலாம் அப்படின்னா 60 லட்டூஸ் வைக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை பாக்ஸு தேவைப்படும்? ஓகே, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அவர்கிட்ட 12 லட்டூஸ் ஒரு பாக்ஸில் போடுறாரு. 12 லட்டூஸை வந்து ஒரு பாக்ஸில் போடுறாரு அவர். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நீடட் டு பேக், அவர் எவ்வளோ பேக் பண்ணணும் அப்படின்னா 60 லட்டூஸை பேக் பண்ணணும். அவர் 60 லட்டூஸை பேக் பண்ணணும் அப்படின்னா 60 டிவைடட் பை 12. 60யை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணும்போது அவர் எத்தனை பாக்ஸஸில் போட்டிருப்பாரு அப்படின்னா 5 பாக்ஸஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் டைம். Neelu bought 15 story books to her class. Today 45 students are present. How many children will need to share one book? நீலு வந்து 15 ஸ்டோரி புக் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆன பசங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 45 சில்ட்ரன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்தாங்க. அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது எத்தனை பேர் ஒரு புக்கில் எத்தனை பேர் ஷேர் பண்ணி படிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் 45 சில்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ இருந்தாங்கன்னா 45 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி நீலு எத்தனை புக் வாங்கிட்டு வந்தாங்க? 15 புக்ஸ். ஸோ நீலு வந்து 15 புக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 45 டிவைடட் பை 15. அப்போது 45வை நம்ம 15ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்த ஆன்சர் 3. ஓகேங்களா? குட். ஸோ அப்போ அங்கே ஆன்சர் 3 தான் போட்டுக்கணும். எ ஃபேமிலி ஆஃப் 8 people needed 60 kg wheat for a month. How much wheat does his family need for a week? ஒரு ஃபேமிலியில் 8 பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த 8 பீப்புள்ஸ்க்கும் மொத்தமாக சேர்த்து 1 மந்த்துக்கு எவ்வளோ கேஜி வீட் ஆகுது அப்படின்னா 60 கேஜி வீட்டுன்னா கோதுமை. ஓகேவா? ஆகுது. ஹவு மச் வீட் டஸ் இஸ் ஃபேமிலி நீட் ஃபார் எ வீக்? ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு 60 கேஜி ஆகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் 30 டேஸ். ஒரு மந்தில் நமக்கு 30 டேஸ் இருக்குது. அதே மாதிரியே 1 வீக்கில் எத்தனை டேஸ் இருக்குது? 7 டேஸ் இருக்குது.
ஓகேவா? நீட் ஆஃப் wheat for 8 peoples in the month 30 days. ஸோ 30 டேஸில் போட்டுக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க 30 டேஸில்? 60 kg யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 60 kg போட்டுக்கலாம். அடுத்தது 60 divided by 3. அப்போது 60 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 60 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 2 kg. ஓகேங்களா? ஸோ 2 kg into 7 = 14 kg. அப்போ 1 வீக்குக்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? 8 people need in a week 14 kg. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Okay, Gudima, we will see in the next class. Thank you. We will see in the next class. Thank you so much for your watching.